அனைத்துலக உயிரோடை தமிழ் IELTS தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் நானி. அனைத்துலக உயிரோட தமிழ் உறவுகளுக்கு என்பது வணக்கம். உங்களுக்கும் அன்பர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் நாங்கள் அமெரிக்காவில் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்ற ஒரு நபர், அந்த நபரினால் ஏற்பட்டிருக்கின்ற பாரதூரமான பிரச்சனைகள், அதாவது ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கின்ற தனவந்தர்களோடு மட்டுமில்லாமல் உலகம் பூரா இருக்கின்ற தனவந்தர்களோடு தொடர்பில் இருந்திருக்கின்றார். அவர் பாலியல் வல்லுறவு, மோசமான வேலைகளில் ஈடுபட்ட சம்பவங்கள் இப்பொழுது பக்கமாக வெள்ளை மாளிகை இருந்தவர்களுடைய தொடர்புகள் தொடர்பாக நிறைய விடயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. ஜெஃப்ரி எப்ஸ்டீனோடு ஆட்சியில் இருந்தவர்கள் நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து நிறைய நிதி உதவியும் பாலியல் வல்லுறவுக்கான இந்த தொடர்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த என்று அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அரசுகளே, எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள், ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பாக அவர் யார், இதனுடைய பின்னணியின் என்ன இருக்கின்ற என்ற விடயங்களை முதலில் கூறுங்கள். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வழக்கை பொறுத்தவரையில் அமெரிக்கராக இருந்து ஒரு வங்கி அதிகாரியாக பணியாற்றி அதன் மூலம் பெருமளவான பிரபலங்கள், அதாவது அரசியலாக இருக்கலாம், பொருளாதாரத்திலாக இருக்கலாம், தொழில் அதிபர்களாக இருக்கலாம், அவர்களின் தொடர்புகளை ஏற்படுத்தி தனக்கான தனியான தீவு ஒன்றில் மிகப்பெரிய ஒரு பங்களாவை அமைத்து அங்கு இந்த பிரபலங்களை சுற்றுலாக்களுக்கு அல்லது உல்லாச பயணத்துறை போன்ற நிகழ்வுகளுக்கு வரவழைத்து அங்கு பெருமளவான பெண்கள், அதாவது வயசு குறைந்தவர்கள் 14 வயசில் இருக்கலாம், 20 வயசாக இருக்கலாம், அப்படி பெருமளவான ஊழல்கள் நிறைந்தது. முன்னர் பல தடவைகள் இந்த குற்றச்சாட்டுகள் வந்திருந்தாலும், பல தடவைகள் அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் வந்திருந்தாலும் அவர் தனக்குள்ள செல்வாக்குகளை பயன்படுத்தி அதனை இல்லாது செய்திருந்தார். பிற்பாடு 2019 ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டு அதன் பிறகு 2019 அவர் சிறையில் இறந்ததாக கூறப்படுகிறது. சிறையில் இறப்பதற்குரிய காரணமாக என்னென்று சொன்னால், அவர் மீதான விசாரணை பெருமளவானவர்களின் முகத்திரையை கிழிக்கும் அல்லது பெருமளவானவர்கள் தொடர்பான அவர்களின் இரகசியங்கள் வெளியில் வரும் என்பதால் கொல்லப்பட்டாரா தற்கொலை செய்தாரா என்ற ஒரு தகவலும் இல்லை. இதில் பெருமளவில் சிக்கியவர்கள் யார் என்று பார்த்தால், முன்னாள் அமெரிக்க அதிபர் பில் கிளின்டனாக இருக்கலாம், தற்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பாக இருக்கலாம். அவரின் பெயர் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போல பிரித்தானியாவின் இளவரசர் ஆண்ட்ரூ ஆக இருக்கலாம், மைக்ரோசாப்டின் தொழிலதிபர் பில் கேட்ஸ் ஆக இருக்கலாம். இப்ப ட்ரம்பின் பெயரை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட இடங்களில் அவரின் பெயர் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த விசாரணை முடிந்தாலும் இப்போது அது தொடர்பான ஆவணங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 மில்லியன் பக்கங்கள் உள்ள ஆவணங்கள் வெளிவந்திருக்கின்றன. ஆனால் அவர்களிடம் 6.5 மில்லியன் ஆவணங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதில் ஒரு அரைவாசியைத்தான் வெளியில் விட்டிருக்கிறார்கள். அதில் 1,80,000 புகைப்படங்கள், 2000 வீடியோக்கள் என்று சொல்லி இவ்வளவும் வெளியாகி இருக்கின்றன. நீங்கள் இப்ப ட்விட்டர் தளங்கள்ல நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் பெருமளவான வீடியோக்கள் அங்கு உலாவுகின்றன. அதாவது ஆண்ட்ரூ தொடர்பாகவும், தற்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்பாக இருக்கலாம், பில் கிளின்டனாக இருக்கலாம், மைக்ரோசாப்டின் தலைவர் பில் கேட்ஸ் ஆக இருக்கலாம், இப்படி பெருமளவா இப்ப அதில் அவர்கள் அவர்கள் குறிவைத்த பெண்கள் விவரத்தை பொறுத்தவரையில் ரஷ்யாவாக இருக்கலாம், தாய்லாந்தாக இருக்கலாம், ஒவ்வொரு உலகம் முழுத்திலும் உள்ளவர்கள் தான். ஒரு சந்தர்ப்பத்தில் பிபிசி கூட அதனை இப்போது விலாவாரியாக போட்டிருக்கின்றது. ஒரு சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவில் இருந்து ஒரு 20 வயது பெண்ணை வின்சருக்கு அனுப்பியதாகவும் ஆண்ட்ரூடம், அவர் அங்கிருந்து விட்டு பிறகு ஆண்ட்ரூ அவரை பக்கிங்ஹாம் பேலஸுக்கு கூட்டிக்கென்று உள்ளுக்கு சென்று காட்டி அங்கு அவர் தேநீரம் அருந்தி விட்டு சென்றதாக அவரின் வழக்கறிஞர் இப்போது ஒரு வழக்கை போட்டிருக்கிறார். அந்த பெண்ணுக்கு 20 வயசு என்று கூறியிருக்கிறார்கள். அப்படி அது பெருமளவானது. பல வீடியோக்களில் இவர்கள் பலவந்தமாக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது, துரத்துவது, ஓடுவது என்று சொல்லி நீங்கள் ட்விட்டர் தளங்களை பார்த்தீர்கள் என்று சொல் பெருமளவானது அதில் பாங்கு காணலாம்.
அதே போல பில்கேட்ஸ் பிரச்சனை என்னவென்று சொன்னால், பில்கேட்ஸை பொறுத்தவரையில் பில்கேட்ஸ் ரஷ்ய பெண் ஒருவருடன் மேற்கொண்ட உடலுறவின் காரணமாக அவருக்கு எய்ட்ஸ் நோய் தொற்றியதாகவும் அந்த இமெயில் இவர்களுக்கு அனுப்பப்பட்டதாகவும் அதன் பிறகு அதனை அழிக்க சொல்லி பில்கேட்ஸ் அனுப்பின இமெயில் எல்லாம் வெளியாக வந்திருக்கின்றது. அப்ப இப்ப உங்களுக்கு தெரியும், பில்கேட்ஸை பொறுத்தவரை கூடுதலாக பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல தான் அவர் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார். மருந்துகிறோம் இப்போ கூடி நான் யோசிச்சேன் ஏன் என்று சொல்லி, இப்போ அவர் தனது வருத்தத்துக்குரிய மருந்தை தேடுவதற்காக என்றுதான் நாங்கள் இப்போது சிந்திக்க தோன்றுகின்றது. ஆனால் மைக்ரோசாப்ட் அதை மறத்திருக்கிறது. இப்போது அந்த இமெயில் பொய் அப்படி, ஆனால் இமெயில் பிபிசி அந்த இமெயிலையும் போட்டிருக்கிறது. ரஷ்யாவிலிருந்து இவரை டார்கெட் பண்ணி அப்படி ஒரு நோயாளியை அனுப்பினார்களோ அல்லது தற்செயலாக நடந்ததோ என்று தெரியவில்லை அவ்வாறான நடவடிக்கை. அதே போல ஆண்ட்ரூவை பொறுத்தவரையில் ஆண்ட்ரூண்ட ஊறிப்பட்டது. இதில் ட்ரம்ப் என்ற பெயர் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட இடங்களில் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவரின் இளமையான படங்கள், புகைப்படங்கள், காணொளிகள் என்று பெருமளவான். இது உண்மையில் இப்போது கேள்வி என்னென்று சொன்னால், அவர்கள் கேட்கிறாங்க என்று சொன்னால், இவ்வாறானவர்கள் எல்லாம், அதாவது வயது குறைந்தவர்கள், இப்ப ஊருக்கு நீங்கள் சட்டங்கள், மனித உரிமைகள், மற்றது மனித நேயம் என்றெல்லாம் பேசுகிறீர்கள், இவ்வளவு பேரும் ஜெயிலில் இருக்க வேண்டியவர்கள். இப்ப பில் கிளின்டனை பொறுத்தவரையில் அது மிக மோசமான புகைப்படங்கள், மிக மோசமானதவே வந்திருக்கிறது. அமெரிக்காவின் ஒரு முக்கிய அரசு தலைவர். உலகுக்கு நீங்கள் வழிகாட்டுறவர்கள், நீங்கள் அவ்வளவு பேரும் ஜெயிலுக்குள் இருக்க வேண்டியவர்கள் என்றும், அதில் பலர் உண்மையில் அந்த புகைப்படங்களை பார்த்த பிற்பாடு கூறுகிறார்கள் என்று சொன்னால், பலருக்கு அது ஒரு மனநோய் ஆளுநர்கள் போலதான் அந்த நிகழ்வில் அவர்களை பார்க்கக்கூடியதாக இருந்ததாகவும், ஆனால் இப்ப இதை அல் ஜசீராவாக இருக்கலாம், பிபிசியாக, எல்லா ஊடகங்களும் வெளியில் கொண்டு வந்திருக்கு. இப்போது ட்ரம்புக்கு இருக்க பிரச்சனை என்னவென்று சொன்னால், ட்ரம்பின் நிலைமையை இந்த வந்த ஆவணங்கள் மேலும் சிக்கலாக்கி இருக்கிறாகத்தான் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. நீங்கள் கூறினீர்கள், இவர்கள் எல்லாம் உலக தலைவர்களாக மைக்ரோசாப்ட் பில் கேட்ஸை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால், அவருடைய அந்த தொழில்நுட்பத்தினூடாக, மென்பொருளினூடாக உலகம் பூராவும் அவருடைய பேர் தேர்ந்தது ஒரு வழிகாட்டியாக பார்த்திருந்தார்கள். நீங்கள் கூறியது போல் இவர்கள் எல்லோரும் மக்களுக்கு வழிகாட்ட வேண்டியவர்கள் எவ்வாறு செயல்பட்டிருக்கிறார்கள் என்றால், யாரை நம்புவது? இப்ப பாருங்க, உலக பரப்பில் நீங்கள் அடிக்கடி உலக நார்வல் நிகழ்ச்சியில் நாங்கள் உரையாடும் பொழுது உருவாக்கப்பட்ட அமைப்புகள் எல்லாம் தங்களை பாதுகாப்பதற்காக, அதே போல இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீர்கள், தங்களை பாதுகாப்பதற்காகத்தான் இதை வெற்றி செய்து வைத்திருக்கிறார்களே தவிர, உண்மையாக இந்த உலக பரப்பில் இருக்கிற மக்களுக்கு எந்த ஒரு விதத்திலும் அவர்கள் செயல்படுவதற்கு தயாராக இல்லை என்பதுதான் நீங்கள் இப்பொழுது சுட்டிக்காட்டுவதை வைத்து உணரக்கூடிய இருக்கிறது. இப்ப இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவர்களுடைய கொலை தொடர்பாக கூட கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. என்னவென்று சொன்னால், அவர் தற்கொலை செய்தாரா அல்ல அவரை கொன்றார்களா என்று கூட கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. இது தொடர்பாக ஏதாவது அறியக்கூடிய உண்மைதான், அவர் தற்கொலை செய்ததாகத்தான் கூறப்படுகின்றது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், அப்போது அந்த விசாரணைகள் மிக உக்கிரமாக இடம்பெற்றிருந்தது. அந்த கால பகுதியில் டொனால்ட் ட்ரம்ப் தான் அரசு தலைவராக இருந்தார். எனவே இப்போது நீங்கள் வெளிவந்த ஆவணங்களை நீங்கள் பார்க்கலாம். இப்போது வெளிவந்த ஆவணங்களில் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட இடங்களில் ட்ரம்பின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். பெருமளவான வீடியோக்கள் இப்போது புகைப்படங்கள், வீடியோக்கள் என்று வெளிவந்திருக்கின்றன. அப்ப தனது முதலாவது ஆட்சி காலத்தில் இது வெளியில் வந்தால் தங்களுக்குரிய அரசியலுக்கு பிரச்சனையாகலாம் என்றதால் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றுதான் பலரும் கூறுகிறார்கள். ஆனால் தற்கொலை என்று முடித்திருக்கிறார்கள். பலமையான குற்றவாளிகளின் முடிவுகள் அவ்வாறுதான் இருக்கிறது. ஆனால் இதில் பங்கு பெற்றியவர்கள் பெருமளவானவர்கள். இதில் நான் கூறியது ஒரு கொஞ்சம், இலோன் மஸ்கின் பேரும் அதுல போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால், அந்த தீவுக்கு வரும்படி இலோன் மஸ்க்கு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இமெயிலை அனுப்பியதாகவும், ஆனால் இலோன் மஸ்க் அங்கு போக மறுத்து விட்டார் என்று கூறப்படுகிறது. ஆனால் பிரச்சனை இது இப்போது வந்தது 3 மில்லியன் தான். இன்னும் 3.5 மில்லியன் பக்கங்கள் வெளிவர இருக்கின்றன. கிட்டத்தட்ட 6.5 மில்லியன் பக்கங்கள். இது வந்தது அரவாசி போட்டோ தான், கிட்டத்தட்ட 2 லட்சம் போட்டோஸ்.
இன்னும் அதை விட பெருமளவான போட்டோக்கள் வர இருக்கிறது. அப்ப இன்னும் எத்தனை பேர் வர இருக்கிறதோ அல்லது அதை வரவிடாமல் இவர்கள் தடுப்பார்களோ என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இதில் கூடுதலாக என்னென்று சொன்னால் இப்ப ரஷ்யாவின் புலனாய்வுத்துறையாக இருக்கலாம், வேறு நாடுகளின் புலனாய்வுத்துறையாக இருக்கலாம், அவர்களும் பல ஆவணங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது உலகம் முழுத்திலும் இருக்கின்ற இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் பெருமளவானவர்கள் வழக்குகளை போட்டிருக்கிறார்கள். பெருமளவான சட்ட நிறுவனங்கள் இதில் ஈடுபட்டிருக்கின்றது என்பதால் தான் இவர்களால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையாக தற்போது இருக்கின்றது. இது ஒரு பெரிய கேங்னு சொல்வார்கள் இல்லையா, குழுவாக இருந்தது போல் இருக்கின்றது. அவர்களுடைய படங்களை காட்சிகளை பார்க்கும் பொழுது பிரித்தானியாவுடைய பிரின்ஸ் ஆண்ட்ரூ, அதாவது கிங் சார்ல்ஸ் அவருடைய தம்பியார், அவர் இதில் நிறைய தடவைகள் இதில் ஈடுபட்டிருக்கின்றார் என்ற இப்ப நீங்கள் கூறியதையும் சுட்டிக்காட்டுகிறார்கள். இதில் சிஐஏயும் மொசாடுக்கும் எவ்வளவு தூரம் இதில் ஈடுபட்டிருக்கிறார் என்று? உண்மைதான், மொசாட் இதில் பெருமளவில் பங்கு பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. மொசாட் தான் இவர்களை எல்லோரையும் அந்த வலைக்குள் விழ வைத்து அவர்களை பிளாக்மெயில் பண்ணி தனக்குரிய காரியங்களை சாதித்ததாக கூறப்படுகின்றது. இந்த எப்ஸ்டீனுக்கு பின்னால் இருந்தவர்கள் இஸ்ரேலிய தொடர்புடையவர்கள் தான் இதில் பெருமளவில் பங்கெடுத்திருக்கிறார்கள். இந்த பில்லியனேர்ஸாக இருக்கலாம், அமெரிக்க அரசியல்வாதிகளாக இருக்கலாம், ஐரோப்பிய அரசியல்வாதிகளாக இருக்கலாம், பெருமளவானவர்களை அதில் ஈடுபடுத்தி அவர்களை தங்கள் கைக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக இப்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரும் அடிபட்டிருக்கின்றது. உடனடியாகவே இந்திய வெளிவிவகார செயலகம் ஞாயிற்றுக்கிழமை அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது இந்திய பிரதமர் இதில் பங்கு கொள்ளவில்லை. இந்திய பிரதமர் இஸ்ரேலுக்கு சென்ற சமயம் இது தொடர்பாக தனது மகிழ்ச்சியை தெரிவித்தது போன்ற ஒரு பிரச்சனை எழும்பி இருக்கின்றது. அது அதாவது இந்த நடவடிக்கைகளுக்கு அவர் மறைமுகமாக ஆதரவு கொடுத்தார். அவர் இந்த பிரச்சனையில் பங்கு பெற்றவில்லை. ஆனால் இஸ்ரேலுடன் ஆன இந்த நடவடிக்கையில் அவரும் உடந்தையாக இருந்தாரா என்று, வலைக்குள் மாட்டுவதற்கு உடந்தையாக இருந்தார். ஆனால் மொசாட்டை பொறுத்தவரையில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இப்படியானவர்கள் எல்லோரையும் ஏதோ ஒரு வழியில் அதற்குள் கொண்டு வந்து அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்தை தங்கள் கைக்குள் கொண்டு வந்து விடுவார்கள். அதான் அந்த பிரச்சனை. ஏனென்று ஐலோன் மஸ்கு கூட இப்ப எல்லா பில்லியனர்ஸாக இருக்கலாம், அவர்களைத்தான் குறி வைப்பார்கள் என்றால் அவர்களை கையுக்குள் வைத்திருந்தால் உலகத்தை கையுக்குள் வைத்திருக்கலாம் என்ற ஒரு வெறுட்டுவதற்கு இதுதான் இந்த கப்பம் கேட்பார்கள் சொல்ற இதுதானே. ஒன்றை நீங்கள் செய்து அவர்களை மடக்கி விட்டு நீ இதை சொல்லவில்லை என்றால், இதை செய்யவில்லை என்றால் எல்லாம் வெளியில் வரும் என்று ரான்சம் கேட்கிறது, அந்த கப்பம் கேட்கிறது மாதிரி தானே. உண்மைதான். அப்ப இந்திய பிரதமரும் இஸ்ரேலிய பிரதமரும் கடற்கரையில் இருந்த காட்சிகளையும் போட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்திய வெளிவிவகார அமைச்சகம் மறுத்திருக்கின்றது. இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா இதில் அன்ட்ரூவை பொறுத்தவரை, அன்ட்ரூவை அண்மையில் கூட பக்கிங்ஹாம் பேலஸ் கூட அவர் இந்த பதவியை பறித்திருந்தது. இது தொடர்பான விசாரணைகளால் பதவியை பறித்திருந்தது. ஆனால் அங்கிருந்து இங்கு வின்சர் காசலுக்காக இருக்கலாம் அல்லது இங்கு பிரித்தானியாவுக்கு கூட பெண்களை இருக்கிறார்கள். 2010 ஆண்டு தான் ஒருவரை அங்கிருந்து அவரது வழக்கறிஞர் கூறுகிறார் 20 வயசு என்று சொல்லி அவர் அமெரிக்காவிலிருந்து இங்கு அனுப்பப்பட்டதாகும் பின்சருக்கு. பிறகு அந்த இரவு அன்றுடன் இருந்து விட்டு பிறகு பக்கிங்ஹாம் பேலஸுக்கு அவர் டூர் உள்ளுக்கு கூட்டிக் கொண்டு எல்லாம் காட்டி தேநீரும் வழங்கி அனுப்பியதாகவும், ஆனால் பிபிசி போட்டிருக்கிறது தாங்கள் அந்த பக்கிங்ஹாம் பேலஸுக்கு உள்ளுக்கு போறவர்களுடைய பெயர்களை அதில் பதிவு செய்திருப்பார்கள், ஆனால் அதை தங்களால் எடுக்க முடியாமல் இருக்கிறது என்று பிபிசி அது தொடர்பாக போட்டிருக்கின்றது. இது ஒரு சம்பவம். ஆனால் இதில் இதே போல ஏராளமான சம்பவங்கள். பலர் அந்த தீவில் வைத்து பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதில் அவர்கள் எவ்வாறு போடுகிறார்கள் என்று சொன்னால், சர்வைவர்ஸ் 20,000 பெண்கள் இதில் தப்பியவர்கள் என்றுதான் போடுகிறார்கள். எத்தனை பேர் இறந்தார்கள், எத்தனை பேர் காணாமல் போனார்கள் என்றதெல்லாம் தெரியாது. ஜெஃப்ரி எப்ஸ்டீனும் அவரும் இறந்து விட்டார். இனி மிச்சவர்கள் இருப்பவர்கள் எல்லோரும் உயர் பதவிகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றில் அரசியலில் அமெரிக்க அதிபர்களாக இருக்கிறார்கள், அல்லது உலகின் முதலாவது தர செல்வந்தர்களாக இருக்கிறார்கள், அல்லது அதற்கடுத்த நிலையில் இருக்கிறார்கள், அல்லது மிகப்பெரிய வங்கிகளின் தலைவர்களாக இருக்கிறார்கள். உண்மையில் இவ்வளவு பேரும் சிறையில் இருக்க வேண்டியவர்கள் உலகத்தை ஆட்சி செய்பவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் கூறுங்கள் எக்கச்சக்கமான தகவல்கள் இருக்கின்ற இன்னும் வெளிவிடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் கூறும் பொழுது உடனடியாக எனக்கு சிந்திக்க தோன்றுகிறார்கள். சமீபத்தில் இது தொடர்பாக காங்கிரஸில் பேசிய பொழுது அவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் தனக்கும் இதுக்கும்
தொடர்பில்லாத மாதிரி தட்டி கழித்து கொண்டு வருகிறார். ஆனால் டெமோக்ராட்டிக் பார்ட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விடயங்களை வெளியில் விட்டுக் கொண்டு இருப்பது சரியான நேரம் வரும்பொழுது அமர்த்துவார்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கேள்வி என்னவென்று சொன்னால், அமெரிக்கா வெனிசுவேலா மீது தாக்குதல் நடத்தியது, நிக்கோலஸ் மெட்ரோ அவர்களை கைது செய்த விடயங்கள், ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய விவகாரம் தொடர்பாக மேலதிக தகவல் வரப்போன்றது பெரிய பாரிய பிரச்சனையை ஏற்படுத்த போகின்ற என்ற அந்த நேரத்தில், அந்த விடயங்கள் பெருசாக பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் திசை திருப்புவதற்காக என்னும் ஒரு காரணமாக வெனிசுவேலாவில் இந்த காலகட்டத்தில் தாக்கியதும் ஒரு முக்கிய நேரமாக கூறுகிறார்கள். இதில் உள்ள உண்மை இருக்கிறது. உண்மைதான். என்னென்று சொன்னால், இந்த அதாவது அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கின்ற தற்போதைய குழப்பம், ஜனநாயக கட்சியை குடியரசுக் கட்சி முற்று முழுதாக அழிக்க வேண்டும் என்று, அது உங்களுக்கு தெரியும். நினைக்கிறேன் கலிபோர்னியா என்ற ஆளுநருக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான மோதல்கள், அதே போல டெமோக்ராட்டிக் பார்ட்டியில இருக்கின்ற யார் என்றாலும், அண்மையில் கூட ஒரு பெண், அவர் சோமாலியாவை சேர்ந்தவர், அவர் மீது ட்ரம்ப் கொண்டு வந்த நடவடிக்கைகள், அவர் அதாவது சோமாலியாவில் இருந்து வெறும் கையுடன் வந்து இப்போது 44 மில்லியன் டாலர்களை வைத்திருக்கிறார்கள் என்று ட்ரம்ப் அவர் மீதான விசாரணையை ஆரம்பிக்க போவதாக கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது சோமாலியாவை சேர்ந்தவர்கள் குப்பை என்று கூட பேசியிருப்பதாக கூறப்படுகிறார். அதாவது ட்ரம்பின் குடியரசுக் கட்சியினர் எவ்வளவு தூரத்துக்கு ஜனநாயக கட்சியினர் மீது நடவடிக்கைகளை எடுக்கிறார்களோ அதற்கு மறுபுறமாக அவர்கள் ட்ரம்ப் மீதான நடவடிக்கையாகத்தான் இதனை பார்க்கலாம். ஆனால் ட்ரம்ப் இப்பவும் திருந்தினாராண்டா இல்லை. கடந்த வாரம் வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டில் உள்துறை அமைச்சர் அவர் மனைவி இன்னும் பலர் இருந்தார்கள். அப்போது அவர் பேசும்போது கூறுகிறார், உள்துறை அமைச்சரின் மனைவி மிகவும் அழகானவர், நான் ஒரு குதிரை சவாரியின் போதுதான் அவரை கண்டேன், அவருக்காகத்தான் இவருக்கு நான் வேலையை கொடுத்தேன் என்று கடந்த வாரம் கூறியிருக்கிறார். இப்படி அவர் கூறுவதும் செய்வது, இப்போது அவர் கூறுவதும் அவ்வாறான ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கிறது. அப்ப ட்ரம்ப் மீது இது இந்த அழுத்தத்தை வந்து, இந்த பிரச்சனையை வந்து டெமோக்ராட்டிக் கட்சியினர் இலகுவாக முன்னெடுக்கலாம். இப்ப இதை திசை திருப்பதற்கு ட்ரம்புக்கு போர் தேவை. இப்ப உங்களுக்கு தெரியும், பெஞ்சமின் நெத்தனியாவுக்கு ஒரு போர் தேவையா இருக்கின்றது. ஏனென்றால் அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள், போரை விட்டால் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். அப்ப அதே போன்ற ஒரு நிலை. ஏனென்றால் ட்ரம்ப் இதை நேரடியாக உக்ரைன் அதிபரை சந்திக்க போது கூறியிருந்தார். அதாவது ஒரு நாட்டுல போர் நடந்தால் லட்சம் வைக்க தேவையில்லை உண்டு. அப்படி என்று கேட்டால் அடுத்த தடவையும் ட்ரம்ப் தானே அரசு தலைவராக இருக்கலாம் என்ற ஒரு நிலை. அப்ப இப்போ வெனிசுலா மீதான நடவடிக்கை அதை தான் திறன்பட செய்து காட்டியதாகவும் மக்களை நம்ப வைத்திருக்கின்றார். என்னென்று சொன்னால் உண்மையும் தான். என்னென்று சொன்னால் எந்தவித ஒரு படையினரையும் கொள்ளாமல் ஒரு நாட்டின் தலைவரை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அந்த படையினரின் வலிமையைத்தான், அதாவது திறமையைத்தான் கூறலாம். அது அதற்கு ஒரு பிளஸ் பாயிண்டாக இருக்கின்றது. இப்போது அதுக்கு அடுத்ததாக ஈரானை குறிவைத்திருக்கு. அப்ப தொடர்ச்சியாக ஒரு போரை நடத்தி கொண்டிருக்கும் போது இந்த ஃபைலுகள், இப்ப டெமோக்ராட்டிக் பார்ட்டி கொண்டு வர இந்த குற்றங்கள், அதுக்கு அதாவது இடுகோடுகள் தத்துவம் என்றது போல அவர் பெரிய கோட்டை கீறிக்கொண்டிருக்காரு. சின்ன கோடு இருக்கின்றது, இதை மேலே தெரிய விடாமல் இருப்பதற்காக அவர் ஒரு பெரிய கோட்டை கீறிக்கொண்டிருக்கின்றார். நீங்கள் கூறும்பொழுதுதான் சிந்திக்க தோன்றுகிறது, அவர் பதவியேற்ற உடனே சொன்னவர், அல்லது பதவிக்கு வருவதற்கு முன்னதாக சொல்லியிருந்தார், தான் எந்த நாட்டிலும் போரை தொடுக்க மாட்டேன், நான் சமாதானத்தை விரும்புவேன் என்று கூறும்பொழுது இவ்வாறு மாறி நிற்கிறார் என்றால், நீங்கள் கூறுவதை வைத்து பார்க்கும்போது அங்கே ஏதாவது புகைக்கிறதோ என்று சிந்திக்க தோன்றுகிறது. இனி இதே நேரத்தில் இப்ப நீங்கள் கூறினீர்கள், ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவர்கள் சிறையில் தற்கொலை செய்தார் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு வசதியான சம்பவம் நடந்திருக்கிறது தற்கொலை செய்த இடம் என்று சொல்லும் பொழுது, சிசிடிவி கேமரா அப்பொழுது இயங்காமல் இருந்திருக்கின்றது. வளர்ந்து வரும் நாடுகளில் இப்படி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றால் இவர்கள் அதை செய்வார். ஆனால் வளர்ந்த நாட்டிலும் அதுவும் இவ்வளவு ஒரு விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு குற்றவாளியினுடைய சிறையில், அந்த இடத்தில் அவர் தற்கொலை செய்த நேரத்தில் சிசிடிவி கேமரா இயங்காமல் இருந்ததா, இது இயற்கை அவருக்கு உதவி வழங்கி இருக்கிறதா அல்லது என்ன நிலைமை என்று கூறுங்க. வளமையாக தமிழ் சினிமா பட பாணியில் தான் நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் தமிழ் சினிமா பட பாணியில் தான் அதில் காட்டப்படுகின்றது போல ஒரு கேங்ஸ்டர்ஸா தான் இவர்கள் இயங்கியும் இருக்கிறார்கள்.
பிறகு தங்களுக்குள் பிரச்சனை வரும்போது தங்கள் வழியில் வரும்போது படுகொலை செய்வது அது ஒரு அரசியலில், இது அமெரிக்க அரசியலில் இது ஒரு சாதாரணமாகத்தான் இருக்கின்றது. அவர்கள் எத்தனையோ நாடுகள் தலைவரை கூட படுகொலை செய்தவர்களுக்கு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து ஒரு பெரிய ஒரு இலக்கு இல்லை. அதுவும் ட்ரம்ப் என்ற காலத்துல தான் அது நடந்திருக்கின்றது. ட்ரம்பை பொறுத்தவரையில் 2022 தான் அரசு தலைவராக வர வேண்டும் என்று இருந்திருந்தார். 2020 அது பைடன் அதை கைப்பற்றினாலும் அப்போது தொடர்ச்சியாக தான் அரசு தலைவராக இருக்க வேண்டும் என்பதற்காக தன் மீதான ஒரு எந்த விதமான தடயங்களும் இல்லாமல் இருப்பதற்காக அழிப்பதற்கான ஒரு முயற்சியாக பிரதான குற்றவாளியையே அவர்கள் படுகொலை செய்து விட்டார்கள். அதைத்தான் சொல்ல முடியும். நீங்கள் சொன்னது போலதான் சிசிடிவி இப்படியான சந்தர்ப்பங்களில் சிசிடிவி எந்த ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடும் அல்லது எந்த ஒரு வல்லரசாக இருந்தாலும் சிசிடிவி இயங்காமல் போகும், அங்கு சாட்சியங்கள் இல்லாமல் போகும். இது சாதாரணமாக நிகழ்வது ஒன்றுதான். இங்கு மட்டுமல்ல, பல்வேறு இடங்களில் ரஷ்யாவில் கூட உங்களுக்கு தெரியும், ரஷ்யாவின் எதிர்கட்சி தலைவர் சிறையில் கடந்த வருடம் மர்மமான முறையில் இறந்து விட்டார். அதே போலதான் நேற்று ஒரு தகவல் வந்திருந்தது, சீனாவின் கம்யூனிஸ்ட் பார்ட்டியின் உபதலைவர் வந்து தற்கொலை செய்திருப்பதாக ராணுவ ஜெனரல் ஒருவர். இந்த உயர் பதவிகளில் இதுகளுக்குள் போறவர்கள் நிலைமைகள் வந்து பல தடவைகளில் இவ்வாறுதான் நடந்து முடிவதுண்டு. நாங்கள் இது தொடர்பாக சிரித்தாலும் நகைச்சுவையாக நாங்கள் பார்க்க முடியாது என்றால் எத்தனையோ பெண்களுடைய உயிர்களும் எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அரசு தலைவர்கள், வல்லரசு நாடுகள், பெரிய பலம் உள்ளவர்கள் என்றெல்லாம் கூறும் பொழுது ஒவ்வளவு காலமாக எல்லா உலக மக்களையும் ஏமாத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று கூறும் பொழுதுதான் இவர்களுடைய அந்த களவுகள் எல்லாம் இப்பொழுது வெளிவருகின்ற யோசித்த விட மற்றவர்களை எல்லோரையுமே அடித்தடித்து கீழே வைத்திருந்தார்கள். தங்களை விட்ட வேறு ஒருதரும் இந்த உலகத்தில் வெள்ளக்காரன் என்றால் அவர்களை மாறி வேறு ஒருத்தரும் இல்லை என்ற மாதிரியான விடயங்களைத்தான் இதுவரை அவர்கள் கூறிக்கொண்டு வந்திருந்தார்கள். மிகவும் சுருக்கமாக இந்த விசாரணை நடக்கின்றது, இந்த விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. முழுமையாக எப்பொழுதாவது இதனுடைய உண்மை வெளிவரும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? முற்று முழுதாக உண்மை வெளிவரும் என்று எதிர்பார்க்க முடியாது என்றால், இதில் ஈடுபட்டிருப்பவர்கள் அத்தனை பேரும் உலகில் மிகவும் செல்வந்தர்கள், அரசியல் செல்வாக்கு மிக்கவர்கள், பல செல்வாக்கு மிக்கவர்கள் என்ற நிலை. இதை விசாரணை செய்வதும் அவர்களின் கீழுள்ள அதிகாரங்கள் தான், அதிகாரிகள் அல்லது நிறுவனங்கள் தான். ஆனால் வெளிநாடுகளில் இருக்கின்ற இப்ப ரஷ்யாவின் புலனாய்வுத்துறை, சீனாவின் வெவ்வேறு புலனாய்வுத்துறையினர் இது தொடர்பான தகவல்களை வெளியில் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் எதிரிகள் அவ்வாறுதான் நடைபெற்று கொண்டிருக்கின்றதை தவிர, இப்ப பார்க்க போனால் பிரின்ஸ் ஆண்ட்ரூன்ற படத்தை வந்து ஞாயிற்றுக்கிழமை பிபிசி போட்டிருக்கின்றது. அவர் ஜாலியாக குதிரை சவாரி போகின்றார் அந்த அவர் அரண்மனை கார்டனில். அந்த படத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை. இப்ப அவர்கள் இப்போதும் தங்கள் உல்லாசமான வாழ்க்கையில் தான் இருக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டுகளை பற்றி யாரும் பொருட்படுத்துவதாக கூட இல்லை. ட்ரம்பின் பெயர் 1000 தடவைகள் போடப்பட்டிருக்கிறது. ட்விட்டர் தளங்களை திறந்தீர்கள் என்றால் ஊறிப்பட்ட வீடியோக்கள், படங்கள் எல்லாம் வெளிவந்து அதை பற்றி அவர்கள் எதுவுமே பேசுவதும் இல்லை, அதற்கு ஒரு பொறுப்பு கூறுவதும் கூட இல்லை என்னும் போது இதை வந்து முழுமையாக இப்போது இந்த அரசியல் போட்டி காரணமாக இது வெளியில் வந்திருக்கின்றது. நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை காரணமாக பல புலனாய்வுத்துறையினரையும் இதை வெளியில் கொண்டு வந்திருக்கிறார்கள். பெருமளவானவை அன்ஒபிஷியலாகத்தான் வெளியில் வந்து போய் கொண்டிருக்கிறது. ஒபிஷியலாக இதை வழக்குக்கு கொண்டு வருவார்களா என்றால் நான் நினைக்கவில்லை. ஏனென்று சொன்னால் காசாவின் மேற்கொள்ளப்பட்ட போரின் போது 67,000 பேருக்கு இது நீதி கிடைக்கும் என்றால் இல்லை, நீதி கிடைக்காது என்றதுதான். அது அவர்கள் இந்த சட்டமாகத்தான் இருக்கு. கூறுவது போல் பணமும் பலமும் இருந்தால் எதையும் செய்யலாம் என்பதை இந்த சம்பவங்கள் சுட்டிக்காட்டுகிறது. இனி அரசியல் பதவிக்காக இப்ப இவர்களுக்கு இடையில் ஒரு இணக்கப்பாடு வந்தால் நீங்கள் கூறுவது போல் ஒரு கொஞ்சத்தோடு அடக்கி விடுவார்கள். இவ்வளவு எல்லாம் செய்தவர்கள் இது செய்வது அவர்களுக்கு கடினமா இல்லையே? இதெல்லாம் ஒரு காலத்தின் தேவையில் இவற்றை வெளியில் கொண்டு வந்திருக்கிறார்களே தவிர அவர்கள் மறைக்க வேண்டுமென்றால் மறைத்து வைத்திருப்பார்கள். அதற்கு மெழுகும் பூசி வேற கதைகளும் சொல்வதற்கும் அவர்கள் தயாராக இருப்பார்கள். நன்றி அரசுகளே, இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவருடைய கடந்த கால சம்பவங்கள் தொடர்பாக விசாரணையின் ஊடாக வெளிவந்திருக்கின்ற தகவல்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்திருந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும்
இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.